கேம்பகோலா. இந்த கேம்பகோலாங்கிற பேரு இந்த 2 நாளா ரொம்ப ஃபேமஸ். அது ஏன் ஃபேமஸ் ஆனுச்சு? தல அஜித்குமார் அவர் பண்ண வேலையா தான். கேம்பகோலா அப்படிங்கிற ஒரு விளம்பரத்துல அவர் ஒரு ஃபோட்டோக்கு போஸ் குடுத்துருக்காரு. ஒரு 2 ஃபோட்டோ. இப்படி குடிக்கிற மாரி ஒரு ஃபோட்டோ, இப்படி காட்டுற மாரி ஒரு ஃபோட்டோ. இந்த 2 ஃபோட்டோ தான் அவர் போஸ் குடுத்துருக்காரு. மித்தபடி நான் குடிச்சு பார்த்தேன் நல்லா இருக்குதுன்னு சொல்லல. நான் குடிச்சுட்டேன் நீங்க குடிங்கன்னு அவரு சொல்லல. அவரு ஒரு ஃபோட்டோக்கு போஸ் குடுத்துருக்காரு அவ்வளோதான். அத வச்சு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர ஃபேமஸ் ஆகி போயிருச்சு அந்த கேம்பகோலான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிறுவனம். முதல்ல அந்த கேம்பகோலா அப்படிங்கக்கூடிய நிறுவனத்த பத்தி தெரிஞ்சுக்கலாம். கேம்பகோலான்னு சொல்லக்கூடிய நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா, 1970கள் காலகட்டத்திலேயே வந்து இந்தியாவுல இந்திய மார்க்கெட்ட உருவாக்கப்பட்டது. இப்ப எப்படி தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுடைய பிராண்ட் மார்க்கெட் எது? காளிமார்க் பவண்டோ. காளிமார்க் பவண்டோ தமிழகத்த பூர்வீகமா கொண்டு இந்தியா முழுக்க போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு குளிர்பானம். ஓகேங்களா? அது வந்து பிராண்ட் இன் தமிழ்நாடு. ஓகேங்களா? அதே மாரி இந்திய நிறுவனமா கொக்கோ கோலா, பெப்சிக்கு மாற்று சிந்தனையா உருவாக்கப்பட்டது தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேம்பகோலா. கேம்பகோலா அப்படிங்கிறத ஆரம்பிச்சு நல்லபடியா போயிட்டு இருந்துச்சு. 1990கள் காலகட்டத்தில ஆரம்பிச்சு ஒரு 20 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா, வடநாட்டு நடிகர்கள், இங்க உள்ளூர்ல ஒரு பக்கா மாசு, இவங்கலாம் என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த கொக்கோ கோலா விளம்பரம், பெப்சி விளம்பரத்துக்குலாம் வந்து விளம்பரம் வரும் என்ன ஆயி போயிருச்சு, கொக்கோ கோலா, பெப்சிலாம் பயங்கரமா பிச்சுட்டு ஓட ஆரம்பிச்சுச்சு. இந்த கேம்பகோலான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு குளிர்பானம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆயிருச்சு. அப்படி இருந்த காலகட்டங்கள்ல 2015ல இருந்தே ஒரு விஷயம் ஓடிட்டு இருந்துச்சு, ஒரு பிரச்சனை. வெளிநாட்டு குளிர்பான வெளிநாட்டு குளிர்பான நிறுவனங்களுக்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிப்போம். அந்நிய பானங்களை தவிர்ப்போம். வெளிநாட்டு குளிர்பானங்களை ஒதுக்குவோம்னு சொல்லி ஏகப்பட்ட புரோட்டோகால் பிரச்சனைலாம் வந்துட்டு இருக்கும். மக்கள் மத்தியில ஒரு விஷயங்கள் பரவிட்டு இருக்கும். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரிலையன்ஸ் அம்பானி என்ன பண்ணிட்டாரு, முகேஷ் அம்பானி, அவங்க அப்பா யாரு திருபாய் அம்பானி ஆச்சு. அந்த குடும்பத்துல பொறந்த ஆளு உஷாரா இல்லாமலா இருப்பாரு. அந்த ஆள் என்ன பண்ணிருப்பாரு, முகேஷ் அம்பானி என்ன பண்ணிருப்பாரு, உஷாரா இருக்கிற மனுஷனாச்சே. கேம்பகோலா நிறுவனத்த போய் வாங்கிட்டாரு. உரிமத்த வாங்கிட்டாரு. அந்த கம்பெனி இவருக்கு சொந்தமாக்கிட்டாரு. ஆக்கிட்ட வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, கேம்பகோலா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆக ஆரம்பிக்குது. அப்படி டெவலப் ஆயிட்டு இருக்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா இதுமே வந்து கேம்பகோலாவ கொண்டு போய் சேர்த்தணும். எப்படி கொண்டு போய் சேர்த்தலாம்? யார வச்சு கொண்டு போய் சேர்த்தலாம்ன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நெறைய முயற்சி பண்றாங்க. வடநாடுகள்ல ஓடுது ஓரளவுக்கு நல்லபடியா போயிட்டு இருக்கு. உள்நாட்டுல நம்ம தமிழகத்த பொறுத்தவரைக்கும், எப்படி தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதான்னு சொன்னா யாரும் கண்டுக்க மாட்டாங்களோ, அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்கும் பாரதிய ஜனதாவோட நல்லது கெட்டதெல்லாம் தெரியாதோ, பாரதிய ஜனதா செய்யக்கூடிய சாதனைகள் தமிழ்நாட்டுக்கு தெரியாதோ, பாரதிய ஜனதா செய்யக்கூடிய ஒரு சில தவறுகள் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியாதோ, அங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்படி இங்க மக்களுக்கு தெரியாதோ, அதே மாரி கேம்பகோலா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வடநாட்டு நிறுவனத்துடைய பேரு தமிழ்நாட்டுக்குள்ள நிறைய பேருக்கு தெரியல. ஸோ அப்படி இருக்கும் பொழுது யார வச்சு நம்ம மூவ் பண்ணலாம்? அத விளம்பரமா பண்ணணும், பெரிய விஷயமா காட்டணும். அப்ப யார வச்சு நம்ம மூவ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒருத்தர் தென்படுறாரு. யாருன்னு சொல்லி கேட்டோம்னா, நம்ம அல்டிமேட் ஸ்டார் தல ஏகே. நம்ம தல ஏகே வந்துட்டாரு. அவர வச்சு என்ன பண்ணலாம்? அவர ஏதோ கூப்பிட்டா அவர் வரமாட்டாரு. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி சன்ரைஸ் காக்டெயில் விளம்பரத்துக்கு வந்த மனுஷன் மறுபடியும் எதுலயுமே நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாரு. ரசிகர் மன்றத்தையும் கலைச்சு விட்டாரு. நீங்க வரீங்களா? படம் பார்க்குறீங்களா? போங்க. பிடிச்சா படம் பாருங்க. பிடிக்கலைன்னா போங்க. எனக்கொசரம் போஸ்டர் ஒட்டாதீங்க. எனக்கொசரம் ஃப்ளெக்ஸ் கட்டாதீங்க. எனக்கொசரம் பால் அபிஷேகம் பண்ணாதீங்க. எனக்கொசரம் உங்க குடும்பத்த இது பண்ணாதீங்க. குடும்பத்த விட்டுட்டு குடும்பத்த கஷ்டப்படுத்தாதீங்க. நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்றங்க. என்ன வந்து படம் நடிக்கிறேன். நான் கூலிக்கு சம்பளம் வாங்கிட்டு நடிக்கிறேன். நீங்க என்ன ஒரு நடிகனா மட்டும் பாருங்க. மத்தபடி என்ன நீங்க ஒண்ணும் பெரிய ஆளாலாம் பார்க்காதீங்க. நானும் உங்கள மாரி தான் சொல்லக்கூடிய ஆளு. அப்படி இருக்கும் பொழுது ஏகே வச்சு நம்ம எப்படி இந்த கேம்பகோலா விளம்பரம் பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்படி இருந்த சிச்சுவேஷன்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, சமீபத்தில அந்த ரேசிங் போகக்கூடிய அந்த நிறுவனம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அம்பானி கைக்கு போகுது. அப்படி இருக்கும் பொழுது ரேஸ் ஓட்டக்கூடிய அந்த கார் நிறுவனத்துக்கு அம்பானி ஒரு ஓனரு. இவர் இது பண்ற இவர் கலந்துக்கூடிய ரேஸ்ல இவர் இருக்கக்கூடிய டீமுடைய ஓனர் அப்படிங்கிற ஆள் வந்து யாரு? நம்ம அம்பானி. அவர் வந்து ரிக்வெஸ்ட்டா கேட்டிருக்கிறாப்ல. இந்த மாரி நாங்க உங்களுக்கு நீங்க ஒரு வாய்ப்பு குடுங்க, பண்ணி குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா, இவரு ஒரு குடிக்கிற மாரி 2, 3 ஃபோட்டோ மட்டும் தான் ரிலீஸ் ஆயிருக்குது. இத மட்டுமே அடிப்படையா வச்சு வந்து பார்த்தோம்னா, தல ஏகே வந்து இந்த அளவுக்கு டெவலப் ஆயிட்டாரு. அவர் வந்து நடிகர்களுக்கோசரம் வந்து இது பண்ணக்கூடியவரு, மக்களுக்கோசரம் இது பண்ணக்கூடியவரு. இவரு வந்து விளம்பரத்துக்கு வந்துட்டாரு. இது வந்து ஒரு வித்தியாசமான இது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கெல்லாம் போட்டு அந்த கேம்பகோலா விளம்பரம் தான் வந்து ஒரு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குது. அந்த கேம்பகோலான்ற பேரு எல்லாத்துக்கும் பரவுனதுக்கு ஒரே காரணம் அஜித் குமார் அவரு மட்டும் தான். ஓகே. இது அவரு வாங்குனாரு, நடிச்சாரு. இது மட்டும் தான் தெரியும். அத வச்சு ஏகப்பட்ட வதந்தி. ஒரு பழைய வடிவேலு இல்ல கவுண்டமணி செந்தில் தமாசுல கடலுக்குள்ளாடி வந்து ஒரு ஏதோ மாட்டிரும். கடல்கரைக்கு இழுத்துட்டு வருவாங்க. இழுத்துட்டு வரும்போது கரையில இருக்கிறவங்கலாம் சொல்லுவாங்க, "ஏய் ஏதோ பெரிய திமிங்கலம் தான்ப்பா கிடைச்சிருச்சு. இதோட எச்சி மெடிசினே 1,00,00,000 போகும். தோல் மெடிசனு 2,00,00,000 போகும்பாங்க." அந்த மாரி அஜித் வந்து ஒரு சும்மா கூட நடிச்சு குடுத்திருப்பாரு. அது நம்மளுக்கு தேவையில்லாதது. ஆனா அஜித் 18,00,00,000 சம்பளம் வாங்கிட்டாரு. அஜித் அத்தன கோடி சம்பளம் வாங்கிட்டாருன்னு சொல்லிட்டு அஜித்ன்னு சொல்லி தலைய பத்தி தான் இன்னைக்கெல்லாம் தமிழ்நாடு முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கேம்பகோலான்ற பேரும் ஃபேமஸ் ஆயிருச்சு. அத வச்சுட்டு தல வந்துட்டாரு. அந்த குழலாவ நம்ம குடிச்சு பார்க்கணும்னு சொல்லிட்டு அது இன்னமும் கொஞ்சம் நெறையா ட்ரெண்டிங்கா போக ஆரம்பிச்சிருச்சு. இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா, நடிகை தமன்னா வந்து கோவால இருக்கக்கூடிய ஒரு ஃபங்ஷனுக்கு போயிட்டு நியூ இயர் செலிப்ரேஷன் ஆடியிருக்கிறாங்க. ஒரு 6 நிமிஷம் நடனம்.
அதற்கு கூட ஒரு காமெடியா பிடிச்சு போட்டுருக்காங்க. அவங்க நிமிஷத்துக்கு ரூ. 1,00,00,000 சம்பளம் வாங்குறவங்க, ஒரு படத்துக்கு 20,00,00,000, 30,00,00,000 வாங்குறவங்க, ஒரு நிமிஷத்துக்கு 1,00,00,000, 6 நிமிஷத்துக்கு ரூ. 6,00,00,000 சம்பளம் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி ஒரு கருத்து அப்படிங்கிறது பதிவு பண்ணியிருக்கிறாங்க. தல ஏ.கே அவர்களால இன்னைக்கு கேம்ப கோலன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு குளிர்பானம் அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க தெரிய வந்திருக்குது.